எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸை விட்டு விலகிக்கிறேன் அப்படின்னு விஜய் சேதுபதி சார் அவர்கள் விஜய் டிவி கிட்ட சொல்லியிருக்காராம். விஜய் டிவி அடுத்ததாக யாரை தொகுப்பாளராக வந்துட்டு நியமிக்கலாம் அப்படின்னு ரொம்பவே குழப்பத்திலேருந்து வந்துகிட்டு இருக்காங்களாம். இது சம்பந்தமான செய்தியை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிக் பாஸ் சீசன் 8 நம்மளுடைய விஜய் சேதுபதி அவர்கள் தான் தொகுத்து வழங்கினார். ஸோ அதில் அந்தளவுக்கு அவருக்கு வாய்ஸ் கிளாரிட்டி இல்லை. ரெண்டாவது, அவர் என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரோ அதைத்தான் கண்டஸ்டன்ட் சொல்லணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணுறாரு. ஸோ யாருக்கும் சரியாக பேசுறதுக்கு டைமிங் கொடுக்க மாட்டாரு. ரொம்ப வேகமாக பேசுன்னு சொல்லிட்டு இருக்காரு. தவிர்த்துட்டு அவருமே ரொம்ப தேவையில்லாமல் குழப்பம் தான் பேசிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இவர் மேலே நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கு. சுனிதாவுக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணாரு, பெண்களுக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணாரு, அப்படி இப்படின்னு ஒருத்தருக்கு மட்டுமே வந்துட்டு பாரபட்சம் பார்க்குறாரு, அப்படி இப்படின்னு இவர் மேலே நிறைய புகார்கள் வந்துட்டு தான் இருந்துச்சு அந்த சமயத்தில், அதாவது பிக் பாஸ் சீசன் 8 சமயத்தில். ஸோ இப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவரோட ஏஎஸ் படம் வந்துச்சுல, ஸோ அந்த படம் பார்த்தீங்கன்னா சரியா ஓடல, பாக்ஸ் ஆஃபீஸில் பயங்கரமான ஒரு அடி வாங்கியிருக்கு. அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் பெருசாக இல்லவே இல்லை, ரொம்ப மட்டமான கலெக்ஷன் அவருடைய மற்ற படங்களை கம்பேர் பண்ணும்பொழுது. அது மட்டும் இல்லாமல் இவர் தற்போது தலைவன் தலைவி படத்தில் வந்து நடித்து இந்த படம் இன்னைக்கு தான் வெளியே வந்திருக்கு. இந்த படம் சரியா போதோ இல்லையோ, ஆனால் இவருடைய அடுத்த படம் வந்துட்டு ரொம்ப பெரிய பட்ஜெட் படமா, கண்டிப்பாக அந்த படத்தை நடிச்சதுக்கு அப்புறமா தான் இவருக்கு வந்துட்டு மறுபடியும் சினிமாவில் ஒரு சில பட வாய்ப்புகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தொடர்ந்து தோல்விகளால் வந்துட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ நிறைய பேர் கூட நடித்தா அந்த படம் ஹிட் ஆகுது, இவர் தனியாக நடித்தா தோத்துருவார், படம் ஓடாது அப்படின்ற ஒரு நிலைமை இவருக்கு இருக்குது. ஸோ அதை மாற்றணும்னா அவர் அந்த படத்தை நடிச்சு தான் ஆகணுமா. ஸோ அதுக்காக தன்னை தயார்படுத்தி வந்துகிட்டு இருக்காராம். ஸோ இந்த காரணத்துக்காக மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே அவர் ஒதுக்கிடுவார் அப்படின்னு அவர் சம்மந்தப்பட்ட எல்லாமே பேசி வந்துகிட்டு இருக்காங்க. மேலும் இது சம்மந்தமாக ஆல்ரெடி விஜய் டிவிக்கு தெரியணும். விஜய் டிவி அடுத்த யாரை தொகுத்து வழங்கத்துக்கு அழைக்கலாம் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்களாம். சுத்தமாக எனக்கு தெரியாது யாருன்ட்டு, மேபி எனக்கு தெரிஞ்ச அரவிந்த் சாமியாக இருக்கலாம், அப்படி இல்லைனா வந்துட்டு ஆக்ஷன் கிங் அர்ஜுனா இருக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி இவங்க 2 பேர் தொகுத்து வழங்கினா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய ரூமர்ஸ் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இது சம்பந்தமாக உங்கள் கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.